மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென் தானா? Death and life are in the power of the tongue. அப்படின்னா இந்த நாக்குக்கு ரெண்டு வல்லமை இருக்கு. இந்த நாக்குக்கு ரெண்டு வல்லமை இருக்குது. ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இந்த நாக்குக்கு ஆமென் ரெண்டு பவர் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. என்ன பவர் அப்படின்னா, ஆமென், மரணமும் இந்த நாவில் இருந்து தான் பிறக்குதாமா, ஜீவனும் இந்த நாக்கில் இருந்து தான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் யாக்கோபு நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, நாவை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார். நாவை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க, நல்லா பேசு அப்படிங்கிறார். ஆமென். எப்படி பேசுறது? எப்படி பேசணும் அம்மா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நல்லா பேசு. பேசுறது எப்படி பேசணுமா? நல்லா பேசு, நல்லதையே பேசு. நல்லா பேசு, நல்லதையே பேசு. ஆமென். அப்பதான் நல்லது நடக்கும். புரியுது? 3 விஷயம் சொன்னேன். நல்லா பேசுங்க, நல்லதையே பேசுங்க, அப்பதான் என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். ஒருவேளை இருதயத்தில் ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தாலும் வாயை திறக்கும் போது பாசிட்டிவா அந்த வார்த்தையை வெளியே விட்டுருங்க. என்ன சொல்ற? புரிஞ்சுட்டீங்களா? இருதயத்தில் ஆமென் தீமையான வார்த்தை உள்ள இருந்தாலும், அதாவது நம்ப முடியாத காரியங்கள் உள்ள இருந்தாலும், நம்பிக்கை அற்ற காரியங்கள் உள்ள இருந்தாலும், வெளியே வார்த்தை வரும்போது எப்படி இருக்கணும்? நல்லதா வந்துடட்டும். ஆமென். நான் கொஞ்சம் தூரம் நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 2-3 பேர்த்த அடையாளம் காமிச்சிட்டு இந்த செய்தியை முடித்தேன். நாளையிலிருந்து காலையிலிருந்து இல்லை, செய்தி முடிஞ்சதுலேருந்தே நல்லாவே பேச ஆரம்பிச்சிடணும். ஆமென் தானே? 11 மணிக்கே நல்லா பேச ஆரம்பிச்சிடணும். புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் நம்ம நாக்குக்கு அந்த பவர் கொடுத்துட்டாரு. சாய்ஸ். we have a choice. நீங்க மரணத்தையும் பேசலாம், ஜீவனையும் பேசலாம். நீங்க என்ன பேச போறீங்க? இன்னைக்கு என்ன பேச போறீங்க? அல்லேலூயாவா? ஆமென். மரணத்தையும் பேசலாம், ஜீவனையும் என்ன செய்யலாம்? பேசலாம். ஆன் பண்ணுனா ஜீவன், ஆஃப் பண்ணா மரணம். ஆமென். இது உலகம், இது உலகம். நான் சொல்றேன், ஆஃப் பண்ணா ஜீவன், ஆன் பண்ணா மரணம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா நான் சொல்றேன்? விளங்குதா? புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும், ஆஃப் பண்ணா அணைஞ்சிரும். ஆனா கிறிஸ்தவத்தில் ரிவர்ஸ், சுவிட்சை மேலே தட்டினா தான் எரியும். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், பைபிள் ரிவர்ஸில் தான், கிறிஸ்தவமே ரிவர்ஸில் தான் இருக்கும். ஆண்டவர் நேராக பேச மாட்டார், பின்னாடி தான் பேசுவார். நேராக எதையாச்சும் சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஒருத்த கேள்வி கேட்டான்னா அவன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்பான், அவன் நிற்கவே மாட்டான், பறந்துடுவான். ஒருத்த வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு இன்னொரு கேள்வி அவர் கேட்பார். கேட்டால் அவன் நிற்க மாட்டான், பதில் சொல்ல மாட்டான். என்ன செஞ்சிருவான்? இவருடைய கேள்விதான் அவன் கேட்ட கேள்விக்கு பதில். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியல, சும்மா கைதட்டுறீங்க. இவர் கேட்டாரே ஒரு கேள்வி, அதுதான் அவனுடைய கேள்விக்கான பதில். அவன் நினைச்சான் வேற பதில் சொல்லுவான்னு நினைப்பான். இவர் ஒரு கேள்வியை கேட்டவுடனே சைலண்டா போயிடுவான், அந்த எல்லையிலே நிற்க மாட்டான், ஓடிடுவானுங்க. ஆமென் தானா? பைபிள் எப்போதும் ரிவர்ஸ் இருக்கும். ஆன் பண்ணா மரணம், இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஜீவன். சொல்லுங்க. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னு வருங்களேன், கசகசன்னு ஆயிடும். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வருங்களேன், ஜீவன். there is a life. அண்ணன் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். சில நேரம் கண்ணு தெரியாதவன் போல இருக்கணும், சில நேரம் காது கேட்காதவன் போல இருக்கணும், சில நேரம் ஊமையனை போல இருக்கும். சொல்லுங்க. நிறைய நான் பழகிட்டு இப்பெல்லாம் கற்றுக்கொண்டேன் நிறைய. அவர் என்னை நல்லா டியூன் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு சகோதரன் மட்டும் இல்லை, எனக்கு எல்லாமே அவர் கொஞ்சம் அப்படி. நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு இப்படி எப்படி இருக்கும், நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு அப்படிம்பார். சரி சரி ஓகே 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 அப்படிம்பேன். லேலூயாவா? அவன் தானா? நைட் 12 மணிக்கு போட்டு பேச்சே வரக்கூடாது. சரி, ஒரு டீலிங்கில் அப்படியே போகும் ஊழியம், அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும்.
கவனிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சாலமோன் ஞானி இடத்துல ஒரு காரியத்தை எழுத சொல்றார். என்ன தெரியுமா? மரணத்தையும் ஜீவனையும் உன் நாக்கில் நான் வச்சிருக்கிறேன். நீ எதை பேசுற, ஆமென், நீ என்ன பேசுற, அது அப்படியே ஆபரேட் ஆகும். எப்படி? அதான் அந்த பதில் பாருங்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எதில் பிரியப்படுகிறவர்கள்? மரணத்தில் பிரியப்படுகிறவர்கள் அந்த கனியை புசிப்பாங்க. ஜீவனில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப இந்த நாக்கில் 2 அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு. அப்ப நம்ம வாழ்வும் நம்முடைய தாழ்வும், நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தாழ்வும் எதில் இருக்குது? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க என்ன பேசுறீங்களோ அது நடந்துரும். இல்லை பாஸ்டர், இதெல்லாம் சுகமே ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. யார் சொல்லிட்டா? யார் சொல்லிட்டா? இதுக்கெல்லாம் விடுதலையே இல்லைன்னு, ஆமென், யார் சொல்லிட்டா? ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாரு. ஒரு அம்மா, கவனிங்க, ஒரு அம்மா 12 வருஷமா காசெல்லாம் செலவழித்து அநேக ரிப்போர்ட் கையில் இருந்துச்சு. டாக்டர் ரிப்போர்ட், அநேக ரிப்போர்ட் கையில் இருந்துச்சு. அதோட கூட அதை பார்த்துட்டே 12 வருஷமா போகுது வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் என்ன சொல்லுது? நான் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாவது தொட்டு சுகமாவேன்னு சொல்லிட்டு வெளியே இறங்கிச்சு. கவனிச்சிருங்க, சொல்லிட்டு வெளியே இறங்கிச்சு. நான் 12 வருஷமா கொடுத்த ரிப்போர்ட் நிறைவேறிச்சா? அன்னைக்கு காலையில பேசின வார்த்தை நிறைவேறிச்சா? உங்க சத்தம் அங்க கேட்கணும். ஆமென். 12 வருஷமா அந்த அம்மாவை சுத்தி இருந்த டாக்டர்ஸ் உடைய வார்த்தை நிறைவேறிச்சா? அன்னைக்கு காலையில் அந்த அம்மா வாயில வந்த வார்த்தை நிறைவேறிச்சா? சொல்லுங்க, எது நிறைவேறிச்சு? நான் என்ன பேசுறனோ, நான் எதை பேசுறனோ அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து நன்மையை பேசுங்கிறார். நான் உயர்வேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. நான் உயர்வேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்ன உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஆமே, ஆண்டவர் என்ன மேன்மைப்படுத்துவார்னு சொல்லுங்க. என் தேவன் என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார்னு சொல்லுங்க. என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லுங்க. என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏங்க, இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வாயை திறந்து நீங்க சொல்ற வார்த்தையை அவ்வளவு கனப்படுத்துகிறார். ஆமா, இந்த வசனம் பொய்யாகாது. நீங்க வாயை திறந்து என்ன பேசுறீங்களோ அதை கர்த்தர் கனப்படுத்தி அதை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயாவா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயாவா, ஆமென். வாசிங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னு. எபேசியர் 4:29 வாசிங்க. நான் நேர செய்திக்குள்ள வேகமாக போகலாம். ஹல்லேலூயா, ஆமென். எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்களேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். புரிஞ்சுட்டீங்களா? இந்த வசனம் புரிஞ்சிருச்சா? வசனம் புரிஞ்சிருச்சா? ஆமென். கெட்ட வார்த்தைன்னு என்ன? அசிங்கமா திட்டுறதா? அப்புறம் இந்த பசங்க வருவானுங்க, அப்பா கெட்ட வார்த்தை பேசிட்டாப்பா, அப்பா அந்த கெட்ட வார்த்தை இல்லை இது. பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதுறது அந்த கெட்ட வார்த்தை இல்லை. அதுவும் தான் வரக்கூடாது. அது வந்துருது அடிக்கடி, என்ன தெரியாம வருது இல்லையா? அதுவும் தான் வரக்கூடாது. ஆனால் இந்த கெட்ட வார்த்தை வேற. இந்த கெட்ட வார்த்தை வேற. என்ன தெரியுமா? அவிவிசுவாசமான வார்த்தை. ஆமென். வசனத்துக்கு நியரஸ்டா இல்ல, வசனமே இல்லாத வார்த்தை, வசனமே இல்லாத விளக்கங்கள், வசனமே இல்லாத சம்பிரதாயங்கள், வசனமே இல்லாத சாங்கியங்கள், வசனமே இல்லாத அறிவுரைகள், வசனமே இல்லாத ஆலோசனைகள், அட்வைஸ். There is no word. அங்க வசனம் இல்லை.
வசனத்தின் அடிப்படையில் எதுவுமே இல்லை. வார்த்தையின் அடிப்படையில் இல்லாத எதுவுமே என்னதுதான்? வார்த்தையின் அடிப்படையிலே வராத வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தை? மைக்கில் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை. ஆமென். வார்த்தையின் அடிப்படையில் வராத வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. அதை சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலே. காலையில எந்திரிச்சு அவன் அப்பதான் அவசர அவசரமா உருப்பிட மாட்டடா. நீ என்ன செய்ய மாட்ட? உருப்பிட மாட்ட. ஒரு அம்மாவை மதிக்கிறியா? ஒரு தகப்பனை மதிக்கிறியா? ஒரு தாயை கனம் பண்றியா? நீ உருப்பிட மாட்ட. நான் சொல்றேன் அவன் உருப்பிடுவான். நான் சொல்றேன் அவன் உருப்பிடுவான். அவன் நல்லா இருப்பான், அவன் ஆசீர்வாதமா இருப்பான். நான் ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, இந்த உலகத்திலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் உங்களை பார்த்து ஆமென் ஒரு ஆள் நீ நாசமா போயிடுவேன்னா கட்டாயமா போக மாட்டீங்க, நிச்சயமா போக மாட்டீங்க. நீங்க அவனை பார்த்து சொல்லணும், நீ சொல்றது நடக்காதுடா, நான் சொல்றது நடக்கும்டான்னு. 276 பேரு 276 பேரு 4 விதமான புயல், 5 துறைமுகம், 4 விதமான புயல், 5 துறைமுகம், 3 விதமான காற்று அலக்களிக்கப்படுகிறது. ஐயோ அழிந்து போயிருவோம். பவுல் சொன்னார், இல்லவே இல்லை. விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? பவுல் சொன்னார், இல்லவே இல்லை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இந்த உலகம் உங்களை பார்த்து நீ உருப்பிட மாட்ட, நீ நாசமா போயிடுவ, உன் குடும்பம் ஒண்ணுக்கும் இல்லாம போயிடும். அன்னைக்கு இருந்து ஆரம்பிச்சுட்டு நமக்கு ஆசீர்வாதம், அன்னைக்கு இருந்து வளர ஆரம்பிச்சிட்டோம், அன்னைக்கு இருந்து செழிப்பு, அன்னைக்கு இருந்து சுகம், அன்னைக்கு இருந்து ஆரோக்கியம், அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். எஸ், நான் அதை அனுபவிக்கிறேன், சொல்றேன், பிரசங்கிக்கிறேன். ஆமா, உருப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் நம்ம கிட்ட வந்து நின்றுவான். கர்த்தர் என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் சுற்றி கொண்டு நிப்பாட்டிடுவார். ஆமென். அல்லேலூயாவா? ஆமென் தானா? அதனால கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம். ஆமே. கெட்ட வார்த்தைனாலே நமக்கு என்ன பழக்கி வச்சிருக்கிறாங்க? சரியா? அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. அது இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு மறைஞ்சிரும். ஆனா ஆமென், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவரை நான் ஆராதித்து எனக்கு என்ன கிடைத்து விட்டது, அவரை நான் தொழுது கொண்டு எனக்கு என்ன கிடைச்சது, இன்னும் இப்படியே தானே இருக்கேன். நீ இப்படியே இருக்கிறனால சந்தோஷப்படுங்க, இப்படியே இருக்கிறனால சந்தோஷப்படுங்க. ஆமென். இப்படியே தானே இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு கையகல இடம் இருக்கா, எனக்குன்னு ஒரு வீடு இருக்கா, எனக்குன்னு ஒரு வானம் இருக்கா, எனக்குன்னு ஒரு பூமி இருக்கா, எனக்குன்னு ஒரு கடல் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே நமக்கு தான். என்னையா? எல்லாமே நமக்கு தானே. ஏன் இதை யோசிக்க முடியல? மல்லு கட்டுறமே, வாழ்க்கையோட மல்லு கட்டிட்டு இருக்கமே, வாழ்க்கையோட போராடிட்டு இருக்கிறோமே இல்லையா? வாழ்க்கையோட போராடுறோம். என்ன பேசணும் சொல்லுங்க? என்ன பேசணும்? என்ன பேசணும்? என்ன பேசணும்? என்ன பேசணும்? சொல்லுங்க, வாய்த்தரன் சொல்லுங்க. நல்ல வார்த்தை, பாசிட்டிவ். ஒண்ணுமே இல்லை, இருந்துட்டு போட்டியா? எதுவுமே இல்லை, சாத்தியமே இல்லை, சூழ்நிலையே இல்லை, அட்மாஸ்பியரே அப்படி இல்லை, அட்மாஸ்பியரே இல்லை. அதுக்கு பேர் தானே விசுவாசம். ஆமென், ஆமென். சாத்தியமே இல்லை, அப்படி சூழ்நிலையே இல்லை, அப்படிப்பட்ட காரியமே ஒண்ணுமே இல்லை, அதற்கு உண்டான அறிகுறியே இல்லை, அதுக்கு பேர் தானே விசுவாசம். அப்படித்தானே வாழ சொல்லி இருக்கிறார் நம்மள. நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் வாயில வெளிப்படணும், வாயின் வார்த்தையில வெளிப்படணும். ஆமென் தானா? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில என்ன செய்யக்கூடாது? புறப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. எப்படி மரணத்தை எப்படி இந்த நாக்கு கொண்டு வரும்? மரணத்தை எப்படி இந்த நாக்கு கொண்டு வரும்? வசனத்தை வாசிங்க. 28. ஆமென். என்னாகுமோ 14, 28 29 வாசிங்களா? என்னாகுமோ 14 28 29 வசனம். என்னாகுமோ 14வது அதிகாரம் 28 29 வசனம். நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் தானா? என்ன சொல்றாரு? ஆமென். ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு வர சொல்றாரு.
ஒரு சூழ்நிலையை என்ன செய்ய சொல்றாருயா, பார்த்துட்டு வர சொல்றாரு. எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க? 10 ஐயா 12 12 பேர் போனாங்க. 10 பேர் வந்து சொல்றான், அவர்கள் அரக்கர்கள். அவர்கள் யாரு சொல்லுங்க? அவர்கள் யாரியா? அரக்கர்கள். நாம் மடிந்து விடுவோம். 10 பேரும் மடிஞ்சிட்டான். 10 பேரும் அடிச்சிட்டான், செத்துட்டான். ஆமென். 2 பேர் பார்த்தாங்க சூழ்நிலை பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அந்த 2 பேர் உயிரோடு இருந்தாங்கய்யா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். 10 பேருடைய பார்வை வேறு, 10 பேருடைய பேச்சு வேறு, 10 பேர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வேறு. ஆனால் 2 நபருடைய பார்வை வேறு, சூழ்நிலையை பார்த்த விதம் வேறு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வேறு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர்களை நாம் எளிதாய் மேற்கொள்ளலாம். காலேப்பும் யோசுவாவும் எளிதாய் மேற்கொண்டார்கள். என்ன பேசுறீங்க? எதை பேசுகிறீர்கள்? எப்படி பேசுகிறீர்கள்? என்ன பேசுறீங்க? எதை பேசுகிறீர்கள்? எப்படி பேசுகிறீர்கள்? ஆண்டவர் நம்ம நாக்கில் அதிகாரத்தை வைத்திருக்கிறாரு. நான் வாழ்வேன்னு சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு நான் சுகமா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. எனக்கு கிருபை தந்திருக்காருன்னு சொல்லுங்க. இது இல்ல, இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன்னு சொல்லுங்க. ஆமென். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி நின்று சொல்றாரு பாருங்க. மார்க்ல சொல்றாரு, நீ இந்த சமுத்திர இந்த மலையை பார்த்து நீ என்ன செய்ய? ஆமன், பெயர்ந்து இந்த சமுத்திரத்துல போய் விழு அப்படின்னு நீ சொன்னா. என்ன சொன்னா சொல்லுங்க அந்த வார்த்தையை. சொன்னா. சொன்னான்னு சொன்னா வார்த்தை. உன் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தை வந்தா அது என்ன செய்யுமா? சமுத்திரத்தில் போய் விழுமா. என்ன பேசுறோம்? நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையே கிடையாது. ஆமென். செய்தி கேட்கும்போது அருமையா இருக்கு, மனசு செய்தி கேட்கும்போது அனலா இருக்கு, ஆஹா ஜெயிச்சலாம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. இந்த கதவை தாண்டின உடனே என் மூஞ்ச பாருங்க, அப்படியே பார்க்கறது எல்லாத்தையும். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி. ஆமே, இவரெல்லாம் நல்லா தான் இருக்காரு. ஆமேன் தானா? அல்லேலூயா. ஏங்க, அவரை நன்றாய் வைத்திருக்கிறவர் உங்களையும் நன்றாய் வைப்பார். உங்களுக்கு ஏன் அந்த ஞானம் இல்லை? அவரை அவளை அழகா வைத்திருக்கிற தேவன் உங்களை அழகாய் வைத்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அவர் மாத்திரம் அவருடைய சாயல் அல்ல, நானும் அவருடைய சாயல். சத்தியம் என்ன தெரியுமா? அவர்கள் மாத்திரம் அவருடைய சாயல் அல்ல, நானும் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். ஆமென் தானா? அப்ப என்ன பேசுறோம்? சொல்றாரு பாருங்க, 10 பேர் சொல்றாங்க. ஆமா, இல்ல இல்ல இல்ல, அவர்கள் அரக்கர்கள், நாம் ஜெயிக்க முடியாது. 10 பேரும் செத்துட்டான், 10 பேரும் செத்துட்டான். ஆமே, 2 பேர் வந்தாங்க. நாம் இவர்களை என்ன செஞ்சிடலாம்? மோசே, ஒண்ணுமே இல்லை மோசே, ஜெயிச்சலாம். மோசே ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்களா இல்லையா? நீங்க 2 பேர் கூட நிக்க போறீங்களா? 10 பேர் கூட நிக்க போறீங்களா? சொல்லுங்க. 2 பேர் கூட நிக்க போறீங்களா? 10 பேர் கூட நிக்க போறீங்களா? ஐயோ, அந்த சைடு கூட்டம் அதிகமா இருக்கு, நல்லா அங்க போயிடலாம். சாமி, ஐயா, சார். ஆமென். அந்த சைடு கூட்டம் அதிகமா போல தெரியுதே, போயிடலாமா? ஆமென். ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸ். நடக்காது, முடியாது, இல்லை, உருப்படாது, எழும்ப மாட்டோம், வரமாட்டோம், போக மாட்டோம், இதுதான் அங்கே இருக்கும். ஃபுல்லாக கவனிச்சு பாருங்க, போய் இதுதான் அங்கே இருக்கும். ஆமென். காலேப்பின் ஆவியை தேடுங்க, யோசுவாவின் ஆவியை தேடுங்க. காலேப்பின் ஆவியை தேடுங்க, யோசுவாவின் ஆவியை தேடுங்க. அங்கே ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துங்க, அங்கே உங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்துங்க. ஜெயிச்சுட்டே இருப்பீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. பேசுவீங்க, நீங்கள் அசால்ட்டை பேசுவீங்க, வார்த்தை வெளிப்படும். நம்பிக்கை நிறைந்த வார்த்தை, விசுவாசம் நிறைந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை வெளிப்படும். அவர் என்ன வார்த்தை பேசினாரோ அதே வார்த்தை நம்ம வாயில வரும். ஆமென் தானா? அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆமென். சொல்லிட்டு நம்ம இன்னொரு வேத பகுதிக்கு போவோம். ஆமென். யாக்கோபு 3வது அதிகாரம் 9-10 வாசிங்கனே. ஆமென். யாக்கோபு 3வது அதிகாரம் 9-10.
ஆமென் ஆமென். என்னாகமத்தில் வாசித்த காரியம், ஆமென், நீ வந்து பயந்து பேசுறது, அச்சுறுத்தலோட பயந்து, ஆமென், புகார் சொல்றது, அதான் மரணத்தை கொண்டு வரும். புகார் சொல்றது மரணத்தை கொண்டு வந்து மோசேட்டு, ஐயோ அங்கே போக வேண்டாம் மோசே, இங்கேயே நம்ம இருந்தல்ல மோசே, அவர்கள் மோசமானவங்க, அரக்கர்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மோசே, அங்கே நமக்கு அவசியமே இல்லை மோசே. ஆமென். ஆனால் திட்டம் என்ன? அங்கே போகணும், அவர்களை ஜெயிக்கணும், நாம் அங்கே குடியேறணும். அதுதான் திட்டம். விளங்கிட்டீங்களா? அதுதான் தீர்மானம், தேவ திட்டம், தேவ தீர்மானம். ரெண்டாவது காரியம் வாசிங்க, யாக்கோபு 3வது அதிகாரம் 9-10 வாசிங்க. யாக்கோபு 3:9-10. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். எதனால? நாக்குனால. யாக்கோபு முழுவதும் என்ன எழுதியிருப்பாரு? நாவுதான் எழுதியிருப்பாரு. என்ன எழுதுறாரு? அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலேயே சபிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், நீங்களும் நானும் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கோம். இப்போ நான் ஜேக்கப் பிரதரை, அவ்வளோதான் பிரதர் நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் யாரை சபிக்கிறேன்? ஜேக்கப் பிரதர் இல்லை, தேவனுடைய சாயல், கர்த்தருடைய சாயலை, ஆமென், அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை நான் என்ன செய்கிறேன் சொல்றேன். அதனாலே என்ன செய்றீங்க? நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். கட்டுன மனைவிய உருப்பிடுவியா? பாதி சரீரத்தை நீ எல்லாம் என்னைக்கு தூ தூ தூ. கணவனை நீ எல்லாம் மனுஷனா? ஆமென். ஒரு வார்த்தை, உன்னை கட்டுன நாள்ல இருந்து என்னைக்கு டேட்டு வச்சிருக்கீங்களா? டேட் இருக்கா? உன்னை என்னைக்கு கட்டுனனும் தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம் பாருங்க சண்டையில், உன்னை என்னைக்கு கட்டுனனோ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கணவன்ட்டு என்ன சொல்லாதீங்க. மனைவி பார்த்து, ஐயோ உன்னை என்னைக்கு நான் அப்படின்னு சொல்லாதீங்க. அது தேவ திட்டத்துக்கு நீங்க விரோதமா பேசுறீங்க. கெட்ட வார்த்தை. அதுக்கு பேர் என்ன வார்த்தையா? கெட்ட வார்த்தை. அதை பேசிடாதீங்க. நீ உருப்பிடுவியா? நீ சரியாயிட்டா என் குடும்பமே அப்படியே அம்பானி ஆயிடுவேன், பில்கேட்ஸ் ஆயிடுவேன், ஒபாமா ஆயிடுவேன். அது பாவம் புள்ள பூச்சி. அது சொல்லி கொடுத்து ஆமாம் என்ன செய்யணும்? தோல்ல சுமக்க கத்துக்குங்க. கணவன்மாரு தோல்ல சுமக்க கத்துக்குங்க. வெளியில கண்ட நாயெல்லாம் திட்டுறான் நம்மளை வருவோம். பார்த்துருக்கீங்களா? என்னையா கண்ட நாயெல்லாம் திட்டுவாயா வருவோம். வீட்டில் அவள் வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டா, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் பரம்பரை என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன? உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சிட வேண்டியதான், வேற ஒன்னே வைக்கக்கூடாது. அல்லேலூயாவா. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படியே போகுது. நல்லா இருங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. வயசு ஆக 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 அன்பு பெருகணும். வயசு ஆக ஆக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளவு நேரம் வர, ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம், ஒரு 10 வருஷம் இருந்துட்டு போட்டோமே, 11ஆவது வருஷம் அன்பு ஆரம்பிச்சிடணுமே. 15ல எல்லாம் அப்படி இருக்கணுமே. 20 தாண்டும் போது உருகணுமே. 20னா உருகணும் இல்லையா? இருக்கா? அப்பதான் என்ன செய்யறது? இந்த ஆள் வேண்டாம் பாஸ்டர் எனக்கு வந்து நிக்கிறது. இங்க வந்து இந்த ஆளு கூட இனி ஒரு நாள் என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? முடியும், முடியும். கன்னத்துல ரெண்டு விடுங்க, முடியும். சோபால உட்கார வச்சு சப்பு சப்புன்னு இழுங்க, முடியும், முடியும். ஆமே, இழுத்துட்டு 2 முத்தம் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர், சிம்பிள் மேட்டர் சொல்லித்தரேன். 2 இழுப்பு இழுத்துட்டு என்ன செஞ்சிருங்கய்யா? ஒரு முத்தம் கொடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சியா? என்ன செய்யறது? அப்படியே வேண்டாம் பாஸ்டர் எழுதிருங்க. என்ன எழுதுறது? கேவலமா இருக்கியா? மனத்தாங்கல்ல பேசுறேன். ஆமே, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உன்னை கட்டுன நாள்ல இருந்து. ஆமே, நீங்களும் சொல்லக்கூடாது.
உன்னை என்னைக்கு கட்டணும்னோ வேண்டாம். கெட்ட வார்த்தையா அது? பைபிள் சொல்லுது அது கெட்ட வார்த்தை. ஆமென். அது என்ன வார்த்தையா? கெட்ட வார்த்தை. நேசிங்க, பொறுமையா இருங்க, கற்றுக் கொடுங்க, சுமங்க, அன்பு செலுத்துங்க ஆண்டவர் சொல்றாரு. இல்லைன்னா அது எதை கொண்டு வந்துருமாமையா? நான் ஒன்று கேட்குறேன், மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றேன், நீங்கள் அனாதைகள். நல்ல வார்த்தை. மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் அனாதைகள். அனாதை. ஒரு பையன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான். ஒத்தாள் திரும்பி பார்க்காது நம்மளை. அனாதை ஆயிடுவோம். புரிஞ்சுட்டீங்களா? எனக்கு இந்த ஆளே வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? நாதியத்தவர்களா இருப்பீங்க. நாதி இல்லாமல் இருப்பீங்க. பிராக்டிக்கலாக சொல்கிறேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் வெரி ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நாதியத்து போயிடுவோம். நல்லா கவனிச்சிருங்க. நமக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தை வரக்கூடாது. நல்ல வார்த்தை. தப்பு எங்கே இல்லை? எல்லா பக்கமும் இருக்குது. தவறு யார் செய்யல? எல்லாரும் செய்யணும் இல்லையா? இப்போ தவறை திருத்தணும். எப்படி திருத்தணும்? பொறுமையோடு கூட திருத்தணும். பொறுமையாக என்ன செய்யணும்? திருத்தணும். இது வேண்டாம், இதை செய்யலாம். இல்லைன்னா நீ சொல்கிறது கூட நல்லா தான் இருக்குது, நம்ம ஒரு வாரம் கழித்து பண்ணுவோம், அது என்னென்னு பார்ப்போம், ஆலோசிப்போம், உட்காருவோம், பேசுவோம். எட்டுத்தங்கவுத்தோன்னு அண்டா முடியும். ஆமென், அல்லேலூயா. தட்டும் கரண்டியும் ஆமென் இட்லி சட்டி மூடியும் கேடயமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. என்னவா மாறிடக்கூடாது? சொல்லுங்க. சில வீட்டில் கேடயம் அப்படியே இருக்கும். ஆமாம், என்ன பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸோட பேசுகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் கேட்டு பாருங்கள். வெளியில் கூட்டிகிட்டு போய் தனியாக இந்த ஆள் எப்படின்னு கேளுங்க. நான் உங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். வெளியில் கூட்டிகிட்டு போய் மரத்தடியில் நிப்பாட்டி கூட்டிகிட்டு போய் இந்த ஆள் எப்படின்னு கேளுங்க. என்ன? ஆமென். இல்லைன்னா பிரசங்கம் பண்ண முடியுமா ஐயா? காரியத்தை பெற மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் தானா? கரெக்டாக இருக்கணும். ஜீவன் இருக்குதுமா, வாழ்க்கை இருக்குமா, செழிப்பு இருக்குமா, சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அதனால என்ன செய்யக்கூடாது? ஆமென். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம சர்ச்சில் பேரம்பேத்தி எடுத்துட்டார் ஒரு அண்ணன். பாஸ்டர், மனைவி கோச்சிட்டு போயிட்டா பாஸ்டர், நீங்கள் வாங்க நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. பேரம்பேத்தி எடுத்தார். எனக்கு அவரை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அவருக்கு நான் ஊருக்கு போனேன். அப்போ அந்த அக்காவுடைய அப்பா சொல்கிறாரு, எதுக்கு வந்துரு, வர அனுப்ப முடியாது என் பிள்ளை அப்படின்னாரு. 16 வயசு ஐயா. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் இப்போ போகிற பக்கமெல்லாம் அதை பிரசங்கம் பண்ணுவேன். ஆமாம், அவ்வளோ சந்தோஷம். அவங்க அப்பா படுத்திருக்காரு, திண்ணையில் படுத்திருக்காரு. அந்த அக்காவுடைய அப்பா திண்ணையில் படுத்திருக்காரு. நானும் அவரும் போகிறோம், பிரதரும் போகிறோம், வீட்டுக்குள்ளே போகிறோம். யார் அது அப்படின்னாரு. வந்திருக்கிறாங்க அப்படின்னு. என்ன சொல்லி இங்கே அனுப்ப முடியாதெல்லாம் என் பிள்ளைய அனுப்ப முடியாது அப்படின்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. பேரம்பேத்தி, இவங்க 2 பேரும் பேரம்பேத்தி எடுத்தாங்க. என்ன பயங்கரமான சிரிப்பு. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷம். அந்த வயசில் ஆமென் மனைவியை தேடி அப்பா வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு அந்த அக்கா சொல்கிறாங்க, இப்போல்லாம் வர முடியாது, ஒரு வாரம் கழிச்சு தான் வர முடியாது, நீ நினச்ச நேரம்லாம் வந்துட முடியாது, ஒரு வாரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப பாதிச்சது. அந்த சூழ்நிலை என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. அதாங்க அன்பு. அதுக்கு பேர் தான் என்னது? அன்பு. இந்த வார்த்தைகள் நல்லா பேசணும். ஆமென். நல்லதாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, உயர்வேன்னு சொல்லுங்க, மேலே போவேன்னு சொல்லுங்க, கர்த்தர் கண் மேலே வைப்பார்னு சொல்லுங்க, எல்லாம் மாறும்னு சொல்லுங்க. எல்லாம் மாறும், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லுங்க. மாறாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயாவா. அல்லேலூயாவா. ஓட்ட வச்சு சுரண்டிட்டு ஒரு மனுஷன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நான் சத்தியமா சொல்ல மாட்டேன், நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. ஓடு வச்சு ஒரு மனுஷன் சுரண்டிட்டு சொல்றான், நாய் நக்குது முதுகுல, அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களில் அல்ல, என்னுடைய சொந்த கண்களிலே நான் அவரை காண்பேன். கண்டாரா இல்லையா? கண்டாரா இல்லையா? யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்கு. டபுள் போர்ஷன் பிளஸிங், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்து. ஆமென். அல்லேலூயாவா. சொல்லுங்க. ஆமென் தானா?
ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசுகிறது போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. பேச்சில் என்ன இருக்கணும்? ரொம்ப நிதானிக்கணும், சூழ்நிலையை பார்க்கணும். ஏன்னா நம்ம பக்கத்தில் நல்ல மனிதர்கள் 4 பேர் இருப்பாங்க. நான் பாஸ்டர் அம்மாட்ட சொல்லுவேன், நல்ல மனிதர்கள் இருக்கும்போது எதுவும் பேசாதம்மா, அடிக்கடி சொல்லுவேன். நல்லவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் வாயை திறக்காத. அல்லேலூயா, புரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். நல்ல மனிதர்கள் பக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாதுங்க? பேசக்கூடாது, இதெல்லாம் இருக்கணும். ஆமென், ஆமென். பெரிய மனுஷனாட்ட ஞானியாட்ட உட்காந்துக்கணும். முட்டாளாவே இருந்தாலும் சரி, ஞானி மாதிரி என்ன செஞ்சுக்கணுயா? இதெல்லாம் உட்காந்துட்ருக்கணும். நமக்கு காரியம் சாதிக்கணும். நம்ம நோக்கம் என்ன? காரியம் சாதிக்கணும், தேவ திட்டம் நிறைவேறணும். இந்த மண்டேல தேவ திட்டம் நிறைவேறணும். தேவ திட்டம் நிறைவேறதுக்கு தடையா இருக்கிற எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை. தேவ சித்தம் நிறைவேற தடையா இருக்கிற எந்த வார்த்தையும், எந்த சூழ்நிலையும், எந்த காரியமும் அது கெட்ட காரியம். ஆமாவா இல்லையா? அதனால தேவ திட்டம் நிறைவேறதுக்கு அமைதியா இருக்கணும், நல்ல நல்ல வார்த்தையாக பேசணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படி சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? சரி, வாசிங்க இப்போ. அண்ணே மார்க்கு அது சொல்லிட்டேன். யோவான் 11:43 வாசிங்க. யோவான் 11:43. ஆமென். இதெல்லாம் மரணத்தை உண்டு பண்ற வார்த்தை, ஜீவனை உண்டு பண்ணுகிற வார்த்தை எது தெரியுமா? இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் விழு அப்படின்னா அது விழுகணும். அதுதான் ஜீவன் உள்ள வார்த்தை. அங்க என்ன சொல்றாரு? விசுவாசமா பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வரும். அவிசுவாசமா பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளை சாவுக்குள்ளே அனுப்பிவிடும். ஆகையினால விசுவாச வார்த்தையை நம்முடைய வாயில அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய, நீ வாழ்வேங்கிறாரு, நீ சுகமா இருப்பேங்கிறாரு, நீ வாழ்ந்திருப்ப. அப்பதான் இயேசுவை போல வாழ முடியும். நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நீங்க யார் போல வாழலாம்? ஏசப்பா போல வாழலாம். தைரியமா இருப்பீங்க, சூழ்நிலை பார்த்து பயப்பட மாட்டீங்க. நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருப்போம், நமக்கு வேலை நிறைய இருக்கு, அப்படியே போயிட்டே இருப்போம், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆமென். வாசிங்கண்ணே. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. போதுனே. ஆமென். ஒரே வார்த்தை தான் எனக்கு தேவைங்க. ஆமென், ஆமென். வா அப்படின்னு சொன்னா செத்த பணம் கூட எந்திரிச்சு வெளியே வருது. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. வா, ஒரு வார்த்தை வெளிப்படுது. ஏசாமி வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருது. வா லாசருவே வெளியே வா. இந்த வார்த்தை, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைக்கு அது என்ன சொல்றது? கிரியேட் பண்ற பவர் இருக்கு, உருவாக்குகிற வல்லமை இருக்கிறது. வார்த்தை ஒன்றை உருவாக்கிவிடும். நம்முடைய வார்த்தை இல்லாத ஒன்றை உருவாக்கிவிடும். நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தை எது இல்லையோ அதை உருவாக்குற வல்லமை வார்த்தைக்கு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, கெட்ட வார்த்தை பேசாத, நல்லதா பேசு, நல்லதா உருவாயிரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமே. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடாத, தூக்கிட்டு போயிடுவான். யாரும் உன்னை தூக்க முடியும்? நீ 85 கிலோ இருக்கிற. அல்லேலூயா. ஆமே. போயிடாத, கடத்திடுவான். பாரு, அந்த தெருவில் போன வாரம் ஒரு லேடியை கழுத்தை அறுத்துட்டான், சைனா அத்துட்டான். கதவை பூட்டிக்கோ, கதவை என்ன செஞ்சிரு? பூட்டிக்கோ, அடைச்சி வச்சுக்கோ, இல்லை உள்ளே இரு. ஆமென். பயங்காட்டிகிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? சிலர் பயங்காட்டிகிட்டே இருப்பாங்க பிள்ளைகளை. ஆமென். சில அம்மாமார் கணவன்மார் போகும்போது எப்பா அப்படின்னாலே கொலையெல்லாம் நடுங்கும். ஆமாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பா பார்த்துப்பா, பார்த்துக்குவாருப்பா சொல்லுங்க, பார்த்துக்குவாருப்பான்னு சொல்லுங்க. யெகோவா ஈரே, ஜெகோவா ஜெயிரே, ஜெகோவா ஜெயிரே, பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும். அவர் என்ன செய்வார்? பேசுங்க, இந்த வாயை திறந்து அப்படி பேசுங்க. பார்த்து பார்த்து. போன வாரம் இதே மாதிரி தான் ஒருத்தர் லாரி கடியில் விட்டுட்டாரு, அதனால நீ லாரி கடியில் போவையா? என்ன வார்த்தை இது? இதே இடத்துல தான்ப்பா, வண்டியில் பின்னாடி சும்மா உட்கார்றது இல்லை, இதே இடத்துல தான்ப்பா போன வாரம் லாரி கடியில் விட்டுட்டாரு ஒரு ஆளு, நான் விடவா? என்ன வார்த்தைமா பேசுறோம் ஐயா? ஆமே. அல்லேலூயா. எடி
வயிறு வலிக்குதா, கேன்சர் கீது இருக்க போது, பாடி செக் பண்ணிடலாம். இந்த வாயில எனத்த கஷ்டமா இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன். நான் இதெல்லாம் உங்க கூட பேசணும்னு ஆசையாக இருந்தேன். நிறைய வசனம் பேசி பேசி நான் ப்ராக்டிக்கலாக உங்க கூட பேசாமல் விட்டுட்டேன். அது பிரயோஜனம் இல்லாமல் போகுது. உங்களுக்கு எல்லாம் பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் சில விஷயங்களை மறந்துட்டோம். ஆமே, காலில் சின்னதாக ஒரு புரடா வந்திருக்கும், எதையாவது தாண்டிட்டியா, ஒன்னதான் கீழே படுக்க வச்சு நான் தாண்டணும், என்னமோ தாண்டி. இதுதான் வசனம் இல்லாத அறிவுரை. கவனிங்க ஏங்க, ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு குங்குமப்பட்டும் ஒரு சந்தனமும் என்ன செய்யும்? ஏன் கேள்வி? என்ன புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஒரு மஞ்சக்கயிறும் ஒரு எலுமிச்சம்பழமும் 3 வரமிளகாயும் என்ன செய்யும்? வரமிளகா தேங்காயோட அரைச்சா சட்னி. அல்லேலூயா. ஒரு எலுமிச்சம்பழம் வெயில் காலத்தில் காலையில் ஒரு ஜூஸ். நான் அப்படித்தான் செஞ்சேன் பாருங்க, கண்டிப்பாக சாட்சியாக சொல்கிறேன். இந்த ஸ்கூல் போகும்போது இந்த வரிசையாக அந்த மண் மேட்டில் ஒரு குழியை வெட்டுவாங்க, அது ஒரு கல் வச்சுருப்பாங்க. நான் காலையில் நேரமாக புறப்படுவேன் ஸ்கூலுக்கு. ஏன்னா அங்கே வைக்கிற 5 ரூபா காயின்ஸ் எல்லாம் என்னுடைய பாக்கெட்டுக்கு வர வேண்டும். எஸ், அதுக்கு கீழே வைக்கிற 5 ரூபா காயின்ஸ் முழுவதும் வசூல் பண்ணிடுவையா. போயம்பாளையத்தில் ஒருத்தர் இருக்கான் ஜோசப்னு, அத்தனை காயின்ஸ் வசூல் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த பீன்ஸு கேரட் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க, அதுக்கு எல்லாம் அதுக்கு ஒரு பை தனியாக வச்சுருப்பேன். வீட்டுக்கு வரும்போது ஒரு பை காய்கறியோடு வந்துடுவேன். அன்னைக்கே அப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருப்போம்? அன்னைக்கே அப்படி இருந்தோமே. ரட்சிப்பு இல்லை, ஏசு இல்லை, சும்மா பாட்டு மட்டும்தான் இருக்குது. ஸ்தோத்திரம், டெய்லி இந்த பாட்டு தான் எங்கள் வீட்டில். ஸ்தோத்திரம் ஏசுநாதா, அவ்வளோதான் ஜெபம், படுக்க. அன்னைக்கு அப்படி இருந்தோமே, இன்னைக்கு எப்படி இருக்கணும்? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இதுதான் என்னது? வார்த்தை இல்லாத அறிவுரை, வார்த்தை இல்லாத அட்வைஸ். என்னம்மா ஏதாவது தாண்டிட்டியாடா, இன்னுமே அவ்வளோதான், உன் காலை எடுத்துட வேண்டியதான். சில ஆட்கள் பேசுறது, இது சரியாகாதுடா, இது அப்படியே உள்ளே போய் இங்கே வழியாக வந்து இது மண்டை வரைக்கும் போயிடும். என்னங்க என்ன பேச்சுங்க பேசுகிறோம்? சரியாகுமா ஆகாதா? சரியாகுமா ஆகாதாண்ணா? ஆகும். நான் காலையில் அதிகாலையில் வயிற்றில் 2 தட்டு தட்டுவேன். ஏய் சரியாகு, அப்படியே உயிர் வாழ்கிறேன் பாருங்க. வயிற்றில் 2 தட்டு, சரியாகு, தொந்தரவு பண்ணாத, நிறைய வேலை இருக்கு எனக்கு. அல்லேலூயா. வார்த்தை நல்ல வார்த்தையாக வெளிப்படணும். சுகவீனத்தை பார்த்து பேசுங்க, எனக்கு உனக்கு என் மேலே அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. உங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுங்க, உனக்கு என் மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. கற்பப்பை ஒரு மாதிரியாக வலிக்குது, கண்டிப்பாக கேன்சராக தரும், வா போகலாம், வாமாம்மா, ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாமா. ஏன் கொஞ்ச நாள் கழிச்சா என்ன ஆயிரும்? சரியாயிரும் சொல்லுங்க, சரியாயிரும் சொல்லுங்க. ஆமே, ஏன் கொஞ்ச நாள் கழிச்சா என்ன ஆயிரும்? இல்லை, அது போன வாரம் பார்த்தேன்னா நம்ம ஊரில் ஒரு அக்காவுக்கு இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு. நீ சொல்றதுலேயே அந்த பிள்ளை உயிர் போயிடும். ஆமாம், நம்ம சொல்றதுலேயே அந்த பிள்ளை உயிர் என்ன ஆயிரும்? போயிடும், அவ்வளோதான். அப்படி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் என்ன ஆகும்? சரியாயிடும். ஆமாம், சரியாயிடும். எங்கள் அம்மாவை ஊரில் வந்து கூட்டிகிட்டு வரும்போது ஒரு டாக்டர் ரிப்போர்ட், டாட்டா கம்பெனியோட டாக்டர் ரிப்போர்ட், ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு. நான் ஒரு 3 நாள் இங்கே ஜோம் பண்ணிவிட்டு பள்ளிப்பீடத்தில் உட்காந்து ஜோ, ஆண்டவரே எங்கிட்ட காசு இல்லைப்பா, பெத்த தாயி, ஆமாம் எங்கிட்ட காசு இல்லை ஆண்டவரே, நான் அவ்வளோ செலவு பண்ண முடியும், அழுன்னு அழுகிறேன். 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு குமரன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர் சொல்கிறாரு, யார் உனக்கு ஹார்ட் பிரச்சனைன்னு சொன்னா? டாக்டர் கேட்குறாரியா, 4 நோட்டு, டாட்டா கம்பெனியோட 4 நோட்டு, மாத்திரை சிலிப்பு, மாத்திரை ஒரு மஞ்சப்பை நிறைய மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்டு போய் குமரன் அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு, அவர் செந்தில் முருகன் அவர் பேர், அவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு யார் ஹார்ட் ப்ராப்ளம்னு சொன்னது? அல்லேலூயா. 2013 அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன், 2026 ஆயிடுச்சு. கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீவனும் மரணமும் இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து அடங்குனா அடங்கணும். ஆமென் தானா? காற்றையும் கடலையும் பார்த்து அடங்குனா என்ன செய்யணும்? அடங்கணும். அவ்வளவு நேரம் ஏன் இயேசு வரல? ஏன் இயேசு 4ஆம் ஜாமம் வரைக்கும் வரவில்லை? என்ன எதிர்பார்த்தாரு சொல்லுங்க? என்ன எதிர்பார்த்தாரு? ஏன் 4ஆம் ஜாமம் வரைக்கும் வரல?
முதல் ஜாமத்தில் எதிர்பார்த்தாரு, ரெண்டாம் ஜாமத்தில் எதிர்பார்த்தாரு, மூணாம் ஜாமத்தில் எதிர்பார்த்தாரு, நாலாம் ஜாமத்தில் வந்துட்டாரு. ஏன் அவர் நாலாம் ஜாமம் வரைக்கும் வரல? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் வராமலேயே இந்த காற்றும் கடலும் இவன் வார்த்தையில அடங்குமா, இவன் அப்படி பேசுறானா அப்படின்னு எதிர்பார்த்தாரு. பேசவே இல்லை, வந்தாரு. அற்ப விசுவாசிகளே, என்ன சொன்னார் முதல் வார்த்தை? அற்ப விசுவாசிகளே, நீங்கள் பயப்படுகிறது என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் தான், நான் தான். ஏன் இதை பேச முடியல? ஏன் இதை பேச முடியல? பேசுவீங்களா? இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து பேசுவீங்களா? இன்னைக்கு 11 மணிக்கு இருந்து பேசுவீங்களா? பேசுவோம். அருள், சோஃபாவில் அம்மா உட்கார வச்சுட்டு 2 பேரும் அழுதுட்டு இருக்காதீங்க. இல்லையா, என்னம்மா இப்படி ஆயிடுச்சும்மா? அம்மா உன்னை பார்த்து அருள், டே அருளா, அருள்னு கூட கூப்பிட, அருளா, அருளா பாயா. கத்த நம்ம கூட இருக்காரு. கை தட்டியா, கை தட்டியா, கை தட்டியா. கத்த நம்ம கூட இருக்கு. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவர் உங்களோடு இருக்கிறார். சூழ்நிலையை தலைகளை மாத்திடுவாரு. ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இட்ஸ் a God speed. அதுதான் கர்த்தருடைய வேகம், அதுதான் ஆண்டவருடைய வேகம். புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? ஆமென். வாக்கு தத்தத்தை பேசணும். நான் முடிக்க போறேன். ஏசாயா 55 இப்ப வாசிக்க வேண்டாம். ஏசாயா 55:11 சொல்லும்போது சொல்லுகிறது, என் வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது செய்ய வேண்டியதை செய்து உன் வாழ்க்கையில் அதை செய்து முடிச்சு தான் என்கிட்ட வரும் அப்படி சொன்னாரு. இதுதான் விசுவாசத்தை பேசணும். வாக்கு தத்தத்தை என்ன செய்யணும்? பேசணும். நீதிமொழிகள் 10:11 சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை பேசணும். எதை பேசணும்? ஆசீர்வாதத்தை பேசணும். சில ஆள்கள்கிட்ட பேசணும்னா ஆவியெல்லாம் ஆஃப் ஆகி பயமும். நான் பயந்துருக்கேங்க. சில ஆள்கள்கிட்ட பேசிட்டு பயந்து போய் பயந்து போய் வண்டி எடுத்து வருவேன். அப்புறமா நைட் ப்ரேயரில் முழங்கால் போட்டு முதல்ல நான் பேசினேன் பாருங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என் சூழ்நிலைக்கு ஜெபம் பண்ணுவேன். என்னாண்டவரை இவ்வளோ கிருபை பெற்றிருக்கிறாங்க, என்னையவே பயங்காட்டி அனுப்பிட்டாங்களேப்பா, இவ்வளோ கிருபை பெற்றிருக்காங்களே இவங்க. சில ஆளுகள்கிட்ட பேசுனீங்கன்னா நடுங்கிடுவீங்க. அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பீங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு என்ன செஞ்சிருங்க, ஒரு 8 பின்னாடியே நில்லுங்க. ஆமென். 10 8 பின்னாடியே நில்லுங்க. இவன் சொல்கிறாங்க, பாஸ்டர் இதை வாங்குகிறோம், ஆஸ்பத்திரி கட்டுறோங்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடியா இம்மான்னு சொல்கிறான். ஐயா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? இதை வாங்குகிறோம், ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் அப்படின்னா. என்னடா இது தரிசனம்? இது பேச முடியுமா? பேசணும், பேசணும். பூமி மது நிறைவும் யாருடையதாமையா? கர்த்தருடைய. பூமியை எதனால் நிரப்பி வச்சிருக்கிறாராமா? கிருபையினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. ஆமென். பூமியை எதனால நிரப்பி வச்சிருக்கிறார்? கிருபையினால நிரப்பி வச்சிருக்கிறார். நான் பெரிய பாவி பாஸ்டர், எனக்கு தருவாரா? உனக்கு தான் தருவார் முதல்ல. ஏன்? நானே பெரிய பாவி தானே. ஆமென் தானா? ஆமென். சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? என்னை அப்படி பார்த்துடாதீங்க. இப்போ இல்லை, அப்போ. ஆமென். 90 நான் குடிக்காத சரக்கே கிடையாது. அப்படியே பேர் லிஸ்ட் அடிக்கிடுவேன். நான் எடுக்காத சரக்கே கிடையாது. ஹை கிளாஸ் இருந்து லோ கிளாஸ் காய்ச்சி கூட குடிப்போம் வீட்டில். அப்படிப்பட்ட ஆள். ஆமென் தானா? கிருபை இல்லாமல் போயிருச்சா? சொல்லுங்க. கிருபை இல்லாமல் போயிருச்சா? கையில் எடுக்காமல் போயிட்டாரா? விட்டுட்டாரா? அவ்வளோதான். இவன் சரியான குடிகார, இவனை கொல்றா அப்படின்னு கொன்னாரா? சொல்லுங்க. கேப்ரியல் அனுப்பி போய் உருவ குத்திட்டு வான்னு சொன்னாரா? தூக்கிட்டு வந்தாரு. ஆபிரகாம தூக்கிட்டு வந்தாரு. ஆபிரகாம கூட்டிட்டு வந்தாரு. அவன் வைராக்கியம் உள்ளவன்னு பார்த்தாரு. அவனை கொஞ்சம் மோல்டு பண்ணி விட்டுடலாம். தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்துட்டாரு, மோல்டு பண்ணிட்டாரு. நானும் அதை நம்பிட்டேன், பெற்றுக்கொண்ட. வாக்கு தத்தத்தை பேசுறேன், ஆசீர்வாதத்தை பேசுறேன். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வரியத்தை பேசுறேன், ஜீவனை பேசுகிறேன். இங்க இல்ல, உலகம் முழுவதும் ஜீவனை பேசுறேன். ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து சொல்லுது, உங்கள் செய்தி போட்டாலே எங்கள் கவனிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, உங்கள் செய்தி போட்டாலே எங்கள் வீடு சந்தோஷமாயிருது பாஸ்டர். போதாதா இது ஒன்று? நம்ம ஊழியத்தில் சக்ஸஸ். அதுக்கு தாயா உங்களை கெஞ்சுகிறேன், நல்லா பண்ணுங்க, நல்லா. ஒரே ஒரு ஆத்துமா கடல் கடந்து சிங்கப்பூர்லேருந்து செய்தியை பார்த்தா விடுதலையாக இருக்குது பாஸ்டர், எங்கள் வீடு விடுதலையை உணர்றோம். ஆமென் தானே?
நல்லா பேசுங்க, நல்லதை பேசுங்க. போயிரும் வந்துடும் அழிஞ்சிரும் முடியாது அதெல்லாம் வேண்டாம்மா. என்னம்மா சொல்லுமா? அதெல்லாம் நமக்கு எதுக்குமா? நமக்கு தாம்மா வேணும், அதெல்லாம் நமக்கு தாம்மா வச்சிருக்கிறாரு ஐயா, நமக்கு தாயா வச்சிருக்கிறாரு அது எல்லாத்தையும். ஆமேன் தானா? சரி, ஒரு ஆளை அடையாளம் காமிச்சிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன்னு கவனிங்க. ஆமேன், திருப்புங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆண்டவர் முடவனையெல்லாம் நடக்க வச்சாரா? ஏசப்பா முடவனையெல்லாம் நடக்க வச்சாரா? கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டேன். முடவனை நடக்க வச்சாரா? குருடனை பார்க்க வச்சாரா? கூனை நிமித்தினாரா? சூம்பின கைய நீட்ட வச்சாரா? பேசுங்க, நீட்ட வச்சாரா? கட்டில் ஓட்ட பிரிச்சு கட்டில் இறங்கிட்டான், போட கட்டில் தூக்கி வெளியே ஓடுறான்ட்டாரு, செஞ்சாரா? சொல்லுங்க. நாயின் ஒரு விதவை பையனை தொட்டாரு, வாலிபனை எழுந்து போட, அவங்க அம்மா அழுதுட்டே இருக்கா ரொம்ப நேரமா, காலையிலேருந்து போ 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 தக்காளி சோறு ஆக்கி சாப்பிடுங்க போங்க, அனுப்பி விட்டாரா? சொல்லுங்க, அனுப்பி விட்டாராடா? யவீர் பிள்ளை படுத்துருந்துச்சு, உள்ள போனார், தலித் தாகிம் எந்திரிமா, ஒப்ப என்னை தேடி வந்துட்டாங்க பாதி வழிக்கு, எந்திரி வீடு சந்தோஷமா மாறட்டும், செஞ்சாரா? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரா? அந்த சூழ்நிலை சந்தோஷமாக்கிட்டாரா? பேசுங்க. ஆமென். ஊமையனை பேச வச்சாரா? பேசினவனை ஊமையாக்குனாரா? சொல்லுங்க. ஊமையனை பேச வச்சாரா? பேசிட்டு இருந்தவனை ஊமையாக்குனாரா? எங்க எதுக்கு ஊமையாக்குனாரு? நீ வாயை திறந்தேன்னா அந்த புள்ளைய கொன்றுவ. நீ வாயை திறந்தேன்னா என்ன செஞ்சிருவ? எனக்கு வழிய ஆயத்தம் பண்றவனை நீ அபார்ட் பண்ணிடுவ. அதனால சகரியாவே உன் வாயை என்ன செய்றேன்? பிசுக்கு என்ன செஞ்சிடறேன்? ஏங்க, அவர் யாரு? ஊமைய வாயை திறக்கிறவர். ஆனா நல்லா பேசிட்டு இருந்த வாயை ஒருத்தனை ஊமையாக்கி விட்டாரு. நல்லா பேசிட்டு இருந்த வாயை என்ன பண்ணிட்டாரு? ஊமையாக்கிட்டாரு. ஏன்? அவன் வாயை திறந்தான்னா தரிசனம் கெட்டுரும். அவன் வாயை திறந்தான்னா எலிசபெத் அத்தோட முடிஞ்சது கதை. அவன் வாயை திறந்தான்னா ஆலயம் முடிஞ்சிருச்சு. அவன் வாயை திறந்தான்னா பரலோகம் சங்கடப்படும். அவன் வாயை திறந்தான்னா ஒரு திட்டம் கெட்டுரும். அதனால பார்த்தாரு, சகரியா இங்க வா அப்படின்னாரு. பார்த்துட்டு சொன்னாரு, நான் வாசித்து காமிச்சிடுறேன், ஏன் அடைச்சார் நான் சொல்கிறேன். வாசி முடிக்கலாம். ஆமென். வாசி. யோவான்லாம் இல்லை, லூக்கா. லூக்கா எடுங்க. எடுத்தீங்களா ஐயா? அண்ணா எடுத்தீங்களாண்ணே? லூக்கா 1 5 வாசிங்கண்ணே. 5 லூக்கா 1:5. யூதயா தேசத்தின் ராஜா, கவனிச்சுட்டு வாங்க, முடிக்க போறேன். 5 நிமிஷம் முடிச்சிட்டு நம்ம திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். கவனிங்க, வாசிங்க. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். யாராமா இவரு? எங்க பாஸ்டருங்க சார், பாஸ்டர். இவர் யாராமா? பாஸ்டர், ஒரு ஆலயத்துடைய யாரு? ஆசாரியன். ஆமா, அவர் வாயத்தை உண்மையாக்கி விட்டாரு. ஆமா, சில நேரம் பாஸ்டர் வாயை என்ன பண்ணிடுவாரு? ஊமையாக்கி விட்டுருவார், நல்லா பேசலைன்னா. ஏன்னா திட்டம் நிறைவேறணும். நான் கொஞ்சம் நல்லா பேசுறதுனால என்ன சும்மா வச்சிருக்காரு. ஆமே, இல்லைன்னா என்ன செஞ்சிருவாரு? கட்டிடுவாரு. வார்த்தை சரியில்லடா பாரு. ஆமே, நான் பேசுனது பேசல, நீயா பேசிக்கிட்டு இருக்க, உம்பாட்டுக்கு பேசுற அப்படின்னு என்ன செஞ்சிருவாரு? கட்டி விட்டுவார். சரி, வாசிங்க. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எவ்வளவு அருமையான வாழ்க்கை பாருங்க. நீதியாய் நடந்தார்கள், குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நடந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு சீட்டுகளை வாங்கினான். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே பரிசுத்த ஸ்தலத்தில் தூபம் காட்டுற ஆளு யாரு? சகரியா.
சகரியா. அப்ப யாருக்குள்ள வேணாலும் அவிவிசுவாசம் வரும். எனக்குள்ள அவிவிசுவாசம் வராதுன்னு ஏதாச்சும் இருக்கா? நானும் என்ன செஞ்சிருவேன், சில நேரம் தடுமாறி இவ்வளவு பிரசங்கம் பண்ற வாய்க்கிளிய நானும் என்ன செய்ய முடியும்? வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? அவிவிசுவாசத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஏன்? யார் வாயை கட்டினாரு? சகரியா. யார் இந்த சகரியா? ஆசாரியத்துவத்தின் வகுப்பின்படி தூபம் காட்டுகிறதற்கு பிரதான ஆசாரியரிடத்திலே சீட்டு வாங்கினவர், பொறுப்புக்கு வந்தவர், தேவாலயத்திலே ஆண்டவருக்கு முன்பாக ஆமென் தூபம் காட்டுகிற பெரிய ஆசாரியன். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. கவனிங்க, வார்த்தை வருது. எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வார்த்தை வருது. சர்வ வல்லமை உள்ளவரிடத்திலிருந்து வார்த்தை வருது. மகிமையிடத்திலிருந்து வார்த்தை வருகிறது. சிங்காசனத்திலிருந்து வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? சகரியாவே என்ன செய்யாத, பயப்படாதே. உங்களை பார்த்து இந்த கால வேளையில கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்கள் தகப்பனா சொல்றேன், பயப்படாதீங்க. இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா வாயில பிளாஸ்டர் போட்டுருவாரு. இல்ல பாஸ்டர் ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னா 3 இன்ச்சு கம் டேப்பு 5 ஒட்டுறான் பாரு. அதீங்களா? 3 இன்ச்சு கம் டேப் எத்தனை முறை ஒட்டு? 5 ஒட்டு. 1 ஒட்டுனா கூட பேனு பறந்துடும். என்ன செஞ்சிரு? 5 முறை இழுத்து ஒட்டுறா. அந்த காட்டன் பாக்ஸ் ஒட்டுவோம் இல்ல, அடிப்பக்கத்தை எப்படி ஒட்டுவியா? ஒரு 3 தடவை ஒட்டுவோம் பிரதர், ஜேக்கப் பிரதர், இல்லையா? அது மாதிரி சகரியா வந்துட்டாரு. சகரியாட்ட தூதன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. வேண்டுதலே கேட்கப்பட்டுருச்சியா? உன் மனைவியாகிய எலிசபெத். தேவதூதன் சொல்றான் வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சுன்னு. ஆமென். பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு. அத ரோத சொல்றா ஜெபம் பண்றவங்கள்ட்ட. விளங்கிட்டீங்களா இல்லையா? ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தேவதூதனை கர்த்தர் அனுப்பிட்டாரு சகரியாட்ட. வாசிங்கனே. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். என்ன வார்த்தை பாருங்க. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பேரோட அனுப்பிட்டாரு. என்னது? பேரோட அனுப்பிட்டாரு. அட்ரஸ், முகவரி, இடம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னும் படுக்கையில படுத்து அழுதுட்டு தூங்கிட்டே இருக்கீங்க. இடம் ரெடி ஆயிடுச்சு, காசு ரெடி ஆயிடுச்சு, பணம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆண்டவரே உனக்கு அறிவில்லை. ஆண்டவரை அழுகாத. அறிவில்லாம அழுகிறீங்க, அறிந்து கொள்ள முடியாம அழுகிறீங்க. விளங்கிட்டீங்களா? என்ன சொல்றாரு? வாசிங்களேன். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அழகா சொல்றாரு. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஏங்க வீடு மட்டும் இல்ல சொல்றான். தேவதூதன் சொல்றான். எவ்வளவு பெரிய திட்டத்தை சுமந்து வராரு பாருங்க தேவதூதன். நம்ம வாழ்க்கைக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பெரிய திட்டத்தை தேவதூதன் சுமந்து வந்து சொல்றான். பயப்படாத, கலங்காத. நீ மட்டும் இல்ல, உன்னை சார்ந்தவர்கள் அநேகர் அவன் பிறப்பின் நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷம் அடைவார்கள். சொன்ன உடனே அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பாக்கியா! எப்படிப்பட்ட செய்தி சகரியாக்கு வருது? என்ன தான் பிள்ளைய குறித்து எப்படிப்பட்ட வார்த்தை, எப்படிப்பட்ட திட்டத்தை ஒரு தேவதூதன் சுமந்து வருகிறான். விளங்கிட்டீங்களா? வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியார்கள் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, ஏன் ஊமையாக்கினார்னு இப்ப சொல்றேன், ஏன் வாய கட்டுனார்னு சொல்லிட்டா, இவ்வளவு சகரியா தேவதூதன் எவ்வளவு பேசினா? 3-4 வசனம் அட்டுக்கிறாரு. யோவானை குறித்து அட்டுக்கிறாரு. உங்க வாழ்க்கையை குறித்து அடுக்குனாரு. 13 வருஷமா செய்தி கேட்கிறேன் ஆபிரகாம் பாஸ்டர்ட்ட. அடுக்குன்னு அட்டுக்கிறாரு. ஆனாலும் நான் எப்படி முன்னேறுவேன்? நான் எப்படி அங்கெல்லாம் வர முடியும்? நான் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படியே உட்காந்துக்கிட்டே இருங்க. நீங்க தான் சூப்பர் உமன்ஸ் அண்ட் சூப்பர் மென்ஸ். அப்படியே உட்காந்துட்டுருங்க. ஆமென். நான் எப்படி, என் பிள்ளைங்க எப்படி? நமக்கு தாயா பேசுறாரு ஆண்டவர். நம்ம கூட தாயா பேசுறாரு.
நமக்கு தான் அப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்புறாரு. ஆமென். அல்லேலூயாவா, ஆமென் தானா. வாசிங்க, ஏன் ஊமையாக்கினார்னு கவனிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன். டவுட் வர்றது என்னதுன்னா சந்தேகம். அண்ணன் ஏதோ சொல்றாரு, எப்படி நடக்கும்? வருவானா தோட்டத்துக்கு வேலைக்கு? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். யாரும் அறிந்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நானே அறிந்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. யாரு? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் கண்மலையாயிருப்பவரே. பாட்டு அது மட்டும் சந்தோஷம். வெளியில போய் லேலூயா. ஆமா, என்னன்னா இங்க இருக்கும்போது வெளியில போனோன்னா எங்களுக்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரா? கஷ்டமா இருக்குங்க. ஆமா, நான் ரொம்ப பேடா ஃபீல் பண்றேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆமென் ஆமென் சொல்லிருங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆமென். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர். என்னை எப்பேற்பட்ட பாதையிலும் அவர் நடத்தி போக வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென் ஆமென் தானா. நான் எதை பேசுகிறேன் என்று ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னை கவனிக்கிறவர். சகரியா சொன்னா, நான் இதை எப்படி அறிவேன்? யோ நீ பாஸ்டரியா? யோ நீ ஆசாரியனியா? யோ நீ தூபம் காட்டுறவையா? நீ ஒரு 100 பேர்த்த வழி நடத்துறவையா? நீ பலி செலுத்துறவையா? நீ இஸ்ரவேலை ஆற்றி தேற்றுகிறவையா? நீ என்னையா சொல்ற? நான் எப்படி அறிவேன்? அடுத்த வார்த்தை, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள் என்றார். வெயிட். முதல் சந்தேகம், அப்புறம் சரீர சூழ்நிலையை என்ன செய்யறது? அனலைஸ் பண்றது. நான் ரொம்ப கிழவனா இருக்கனே. அடுத்துனா, என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. என் மனைவியும் கிழவியா இருக்காளே. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால், இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினாலே இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றார். என்கிட்டயே இவ்வளவு பேசுறேன்னா நீ வெளியில போய் என்னெல்லாம் பேசுவ? ஆமென். நற்செய்தி சொல்ல வந்த, ஆமென், நற்செய்தி சொல்ல வந்த என்கிட்டயே தூதன்டியே இவ்வளவு கொட்டுறேன்னா நீ எலிசபெத்தை சும்மாவா விடுவ? எலிசபெத் சொந்தக்காரங்களை சும்மாவா விடுவ? ஏன் சொந்தக்காரங்களை சும்மாவா விடுவ? பேசியே அந்த குழந்தையை கொண்டு போடுவ. அதனால சகரியாவே நீ என்ன செய்ய? நான் யோவானை வெளியே எடுக்க வரைக்கும் ஸ்லேட்லேயே கழுத்தில் எழுதி போட்டு தொங்கிட்டே போ அப்படின்னு விட்டார். ஆமென் தானா? ஆமென் தானா? கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா? ஒருத்தர் அது எப்படி நடக்குமா பாஸ்டர்? இப்ப பாடுறேன் பாஸ்டர், நடக்குமா இல்லையா? கொஞ்சம் அமைதியா இருப்பீங்களா? அற்புதம் நடக்க வரைக்கும் அமைதியா இருங்க. அற்புதத்தை ஆண்டவர் வெளியில் எடுக்க வரைக்கும் அமைதியா இருங்க. பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஆண்டவர் ஊமையா இருக்க சொன்னா இருந்துருங்க. சில நேரம் அமைதி தான் அற்புதத்தை நடப்பிக்கும். சில நேரம் அமைதி தான் ஆச்சரியத்தை வெளியே தூக்கும். சில நேரம் அமைதி தான் நம்மளை உயரத்துக்கு கொண்டு போகும். யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தவன். யார் தெரியுமா? யோவான் வனாந்தரத்திலே கூப்பிடுடைய சத்தம். யார் தெரியுமா? யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தம் பண்ணினவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக 694 வருஷத்துக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே உரைக்கப்பட்ட மனுஷன் யோவான் ஸ்நானகன். இத்தனை பிளான் அவன் மேல இருக்கும்போது இப்படி பேசுற வாயை கர்த்தர் அடைப்பாரா? அடைக்க மாட்டாரா? அடைப்பார். அழகா மண்டையாட்டுறாரு பாருங்க இல்லையா? கண்டிப்பா அடைப்பார்னா.
இவ்வளோ பிளான் ஒரு மனுஷன் மேலே இருக்கும்போதுயா, இவ்வளோ பிளான் உங்கள் மேலே இருக்கும்போது, இப்படி சொல்கிறேன், இவ்வளோ பிளான் உங்கள் மேலே இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நான் இப்போ ஒரு வசனம் கேட்குற கரெக்டாக சொல்லுவீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமும். அடுத்து அவ்வளோதான் பாஸ்டர். அடுத்து நமக்கு இதே சொல்லி பழகிட்டாங்கய்யா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அடுத்து வசனத்தை வாசிப்போமா? வாசிங்க. எங்க இருக்கு தெரியலையா? 54. ஆமே 54 ஏசையா கடைசி. ஏசையா 54 கடைசி. சீக்கிரம் பண்ணு. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்ம எதுல தெரியுமா எக்ஸ்பர்ட்? நம்ம எதுல தெரியுமா பழக்கம் அதிகம் நமக்கு? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காதே போகும். இது என் ஊழியக்காரனுடைய சுதந்திரம். ஆமென். கைதட்டி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு வந்துருவோம். அடுத்த வசனம் என்னன்னா, அடுத்த வார்த்தை, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும். இப்ப தட்டுங்க கைய நல்லா. உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது என் ஊழியக்காரனுடைய, கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும். அவருடைய நம்ம பாதி வசனத்திலே பழக்கப்பட்டவங்க, நம்ம பாதி வசனத்திலே பழக்கப்பட்டவங்க. என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாங்களோ? ஆமே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அழுதுகிட்டே சொல்றது, ஆண்டவரே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே. அதுக்கு முன்னாடி வார்த்தை, அது முழு வசனம் இல்லை, அரை வசனம். அதுக்கு முன்னாடி வார்த்தை, தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். செமிகோலன். ஆமென். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். செமிகோலன். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தம் ரெடி ஆயிடுச்சு. நியூ இயர்க்கு. அதுக்கு மேலே, அதுக்கு மேலே அதில் நமக்கு பழக்கம் இல்லையா? அதனாலதான் தடுமாறுறோம். அதனாலதான் நல்லா பேச முடியல. அதனாலதான் நல்லா பேச முடியல. வசனம் முழுசா படிச்சா தாயா நல்லா பேச முடியும். அன்பு சகோதரனே சகோதரியே, வசனம் நல்லா படிச்சா தான் நல்லா பேச முடியும், முழுசா பேச முடியும். அதுக்கு மேல என்ன இருக்கு? போதும் என்ற மனதோடைய கூடிய, ஆமென், போதும் என்கிற மனமே, ஆமென், மிகுந்த ஆதாயம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விளங்கினீங்களா? அறகுறையா அறகுறையா எல்லாமே இப்போ அறகுறையா நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோமா? பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோயா? அறகுறையா என்ன செஞ்சிடும்? பிரிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால புரியுறது எப்படி தான் புரியுது? அறகுறையா புரியுது. அதனால பேசுறது எப்படி தான் பேசுகிறோம்? சொல்லுங்க, எப்படி பேசுகிறோம்? முழுசா பேச முடியல, எப்படி பேசுகிறோம்? அறகுறையா பேசுகிறோம். அறகுறையா பேசுனா அறகுறையான ஆசீர்வாதம், முழுசா பேசுனா முழுமையான ஆசீர்வாதம். சகரியா வாயை ஊமை ஆக்கிட்டேன். நல்லா பேசிட்டு இருந்த வாயை ஊமை ஆக்கிட்டாரியா? சில நேரம் திட்ட நிறைவேறணும்னா அமைதியாக இருக்கணும். சொல்லுங்க, அமைதியாக. நல்லதையே பேசுவேன் சொல்லுங்க. நல்லதையே பேசுவேன். கேப்ரியல் அவ்வளோ வார்த்தை பேசியும் இதனால் எப்படி அறிவேன்? நான் ஒரு கிழவன், என் மனைவி ஒரு கிழவி, இது எப்படி நடக்கும்? சரி, நடக்காத, அமைதியார் நீ. ஆமே, நீ என்கிட்ட இவ்வளவு சவுடால் பேசுகிற, நீ எங்கிட்ட இவ்வளோ சவுடால் பேசுனா உன்னை வெளியே விட்டால் நீ என்னெல்லாம் பேசுவ. அதனால் என்ன செய்கிறேன்? போடு ஒரு பூட்டை. ஆமே, யோவான் பிறக்க வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? யோவானை பெத்தெடுக்க வரைக்கும் நீ என்ன பேசக்கூடாது? வாயை தரக்கூடாதா சகரியா? நீ தூபம் காட்டினது போதும், நீ ஸ்தோத்திர பலி சொன்னது போதும், நீ ஜனங்களுக்கு அறிவுரை சொன்னது போதும், நீ விசுவாசமான வார்த்தையை பேசுனது போதும். உன் விசுவாசத்தை நான் பார்த்துட்டேன். கம்முன்னு ஒரு 10 மாதத்துக்கு. அல்லேலூயாவா? அல்லேலூயாவா? ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா சில இடத்துல அமைதியாக இருப்போம். சரியா? சில இடத்துல என்ன செய்யலாம்? அமைதியாக இருப்போம். கர்த்தர் யோவானை உங்களுக்குள்ளிருந்து வெளியெடுப்பார். வாக்கு தத்தத்தை உங்களுக்குள்ளிருந்து வெளியெடுப்பார். ஆசீர்வாதத்தை வெளியெடுப்பார். சுகத்தை வெளியெடுப்பார். ஆரோக்கியத்தை வெளியெடுப்பார். நீங்கள் வேற மாதிரி ஆயிடுவீங்க. அப்படியே திருவிருந்துக்கு ஆயத்தமாகுங்க.